வாசல்ல உட்கார வச்சாடி பிச்சைக்காரன் தனமா உட்காந்துருக்கேன்டா. எங்க மாதிரி விஜய் புதுசா யூடியூப் சேனல் திறந்திருக்கான் டெய்லி ஓட்ஸ். முதல் வீடியோ டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லா லைக்ஸ் வரல சும்மா பிச்சுக்கிட்டு அடிக்குதுலாம் 1K. நீங்க என்ன படம் எடுக்கிறியே ஜெய் என்னடா நீ செகண்ட் வீடியோ வரல விக்கா. ஹலோ விக்கா புதுசா வீடியோ செஞ்சிருக்காங்க. கீழே அரவிந்த் ஸ்கின் மீட்டிங் வித் மச்சான். ஓகே செம்ம சேட்டடா எபிசோட்லாம். டேய் மச்சான் எனக்கு அவசரமா காசு தேவைப்படுதுடா. ஒரு 100 நாளைக்கு கொடுத்துறேன்டா. கொஞ்ச நேரம் மச்சி ஒண்ணுக்கு போயிட்டு அப்புறம் பேசுவோம் மச்சான். உனக்கு டைம் ஒண்ணுக்கு போறதுக்கு? ஆமா மச்சான் நானும் போ மச்சான். அவசரமா 100 தேவைப்படுதுடா. 100 நாளைக்கு கொடுத்துறேன் மச்சான். இப்போ 2 மணி கரெக்டா கொடுத்துறேன்டா. கரெக்டா கொடுத்துறேன் நாளைக்கு கொடுத்துறேன் மச்சான். சரி அப்புறம் தரேன். சரி மச்சான். மணிக்கு வரேன்னு சொன்னான். மணி 5 இன்ன வரைக்கும் ஆளா காணோம். கால் பண்றோம். ஹலோ ஏய் அங்கதான் அடிக்கிற. நீ எங்க இருக்க? என்னது நாளைக்கா? ஏய் இன்னைக்கு தான்டா கொடுக்கணும்னு சொன்ன. 100 வெள்ளிடா. சரி சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்துருவேல? பாப்போம். ஏய் நாளைக்கு இதே டைம் இங்கே வர சொல்றான்டா. என்னடா ஐயோ நான் அப்படியே ஒண்ணு கிடைக்குமே எஸ்கேப் ஆயிட்டேன். நீ காலை சொல்லிட்டு வந்திருக்கணும். அதான் மச்சான் நானும் ஓடலான்னு பாக்குறேன். மாட்டிக்கிட்டேன்டா. ஐயோ அது ஏன்னு தெரியல. உன் மாரி கழிச்சு வாங்கி கிடைச்சா அதில் நம்மளுக்கு ஒரு ஜாலி தான். நாளைக்கு வந்து பார்ப்போம் என்ன நடக்குது. ஹலோ டேய் நீ சொல்ற இடத்துல தான் நிக்கிறேன். நீ இப்ப எங்க இருக்க? என்னது பிரிக் ஃபீலா? டேய் நீ தானே சொன்ன இன்னைக்கு வர சொல்லி. அட டேய் நான் பிரிக் ஃபீல் நாளைக்கு வந்துடுவேன். நீ நாளைக்கு இதே டைம் வந்து நீ கொடுக்க போற. டேய் நாளைக்காச்சும் வருவியா நீ? டேய் எங்கடா இருக்க? ஆடா பாவி டேய் 1 வருஷமா அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு தரேன் நீ இன்ன வரைக்கும் நான் தராம இருக்கடா. டேய் ஒரு 100 வெள்ளிக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கோயில் வாசல்ல உட்கார வச்சேன். டேய் பிச்சைக்காரன் தனமா உட்காந்து இருக்கேன்டா. டேய் கொடுப்பியா கொடுக்க மாட்டியாடா என் காசை? ஐயோ டேய் இவங்கிட்ட காசை கொடுத்துட்டு டேய் கோயில் வாசல் நல்லா ஐயோ அம்மா ஐயோ ஐயோ புரியலையே. ஐயோ 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 ஃபோன் அடிச்சு சொல்லுவேன். யாரு எனக்கு இருக்கா? யாரா எந்த நேரத்தில் கால் பண்றான்? மன செத்துறாத. ஹலோ டேய் என்னது விழுந்துட்டியா? என்னது ட்ரீட்டா?
செத்தாலும் கேட்பீங்களாடா? ஐயோ. மச்சான் என்ன மச்சான் தமிழ்நாட்டுக்குலாம் அவ்வளோ முக்கியத்துவமே தர மாட்டானுங்க. அட நீ வேற அதெல்லாம் பேசாத. கேட்டாக்கா பாலி இந்தியான்னு முக்கியமான டாபிக் பேசும்போது தான்டா மூத்திரம் வருது ஆத்திரம் வருதுன்னு மச்சான் வேணா பாரு, அவன் கண்டிப்பா என்னாச்சும் பண்ணுவான். நீ வேணா பாரு. அப்படிங்கிற கண்டிப்பா. அடிக்குது குளிரு. அப்போ சரி செல்ஃபி எடுப்போம். ஓகே. ஜஸ்ட் ஸ்பீட் லொகேஷன் மூத்திர சந்து. ஓகே. மூத்திரம் அடிக்கிறவனா ஒட்டா பயிர்றான். எங்கடா போகுது நாடு? மூவி போலாமா? என்னமோ முத்துராமலிங்கம்மா கொஞ்சம் டெரரா இருக்கான். ஆடுலாம் வச்சு சண்டே போடுறாங்களா? சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆடை கூப்பிடுவோமா? யாரா? எனக்கு வருவானா? நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஸோ பேபி ஐ லவ் யூ. ஓகே கண்டிப்பாக நம்ம போகலாம். கொலையாரு ஈவினிங்காக எந்த நேரத்தில் அடிக்கிறானுங்க? ஹலோ ஃப்ரீயா? ஃப்ரீ தான்டா. 7 மணிக்கு படம் பார்க்க போவோம். வரியா? வரேன். சரி சொல்லு பேபி. மச்சான் சாந்தி எங்களா இன்னும் காணோம்? லேட் ஆகிட்டு இருக்கு. மணி 7 போதுரா. கால் பண்ணுறேன். எடுக்கவே மாட்டேங்கிறான். திருப்பி அடிக்கிறேன். எடுப்பான்ற சொல்லு மச்சான். என்ன எங்கடா இருக்க? டேய் படத்துக்கு போனோம். உனக்கு தெரியாதா? எதே படத்துக்கா? டேய் கொஞ்சம் வேலையா இருக்கண்டா. டேய் ஏன்டா? இல்ல மச்சான் நான் வரல மச்சான். டேய் டேய் மச்சான் நான் அப்புறம் கால் பண்றேன். கூப்பிடுறேன். டேய் டேய் செஞ்சு சொல்ல மாதிரிடா. நான் புதுசா வீடு பார்த்துருக்கேன்டா. சும்மா அப்படியே அடுக்கடுக்கா போயிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள லிஃப்ட் மச்சான். அப்புறம் இன்னொன்னு லெம்போ வாங்க போறேன் மச்சான். அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு எப்படி சொல்றது, என் வீடு தனியா தெரியும் மச்சான். ஃபுல்லா ஒரு ஐலண்ட் மாதிரி. அதெல்லாம் என் வீடு ஒண்டி தான் மச்சான். எல்லாம் நல்லபடியா வரும். தேங்க்ஸ் இரு மச்சான். கால் வருது. நீ பேச ஒரு ஐலண்ட்ல இவரு வீடு போல தனியா கட்டி இருக்கான். அது 3 மாடி இல்ல 4வது மாடி சொல்றது. 4வது மாடி இப்பதான் கேள்விப்படுறேன். லிஃப்ட் டைல்ஸ் செய்யறதுக்கு அளவு தாண்டி செய்யறது மெக்கானிக் வேலை. இதுல வேற அவருக்கு வந்து டைல்ஸ் லம்போ லிஃப்ட். எவ்வளவு மாதிரியான இருக்கு இதெல்லாம். பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம அவனை பத்தி பேச காட்டிக்கே வேணும். ஓகேவா? பேசா மாதிரி பேசாதானே. என்ன மச்சான் பிஸியா பேசிட்டு இருக்கீங்க போல? பெருமையா பேசிட்டு பெருமையா இருக்குடா. மாதிரி ஒரு கூட்டாளி கிடையாது. கூட்டி வச்சிருக்கணும்டா. இல்ல இருக்குது மச்சான் எங்களுக்குலாம். அது கூட பரவாயில்லடா. படம் வெளியா வந்துச்சு பாத்தியா? பாகுபலி 2 பிரபாஸ் இருக்காரு. ஐயோ சிவலிங்கம்லாம் தூக்கிக்கிட்டு எப்பெல்லாம் எடிட்டிங் பண்றாங்க பாத்தீங்களா இல்லையா? ஆனாலா சிவலிங்கம் தூக்கானா நினைச்சா இந்த காடிங்கெல்லாம் இருக்குதுங்களா ஊருகையில தூக்கி ஜிம் அடிப்பேன்டா. ஜிம்மு கொஞ்ச நேரம் இருக்கு மச்சான். கால் வருது. நான் பேசிட்டு இப்ப வந்துடுறேன். ஐயோ தலையிட்டு போற அளவுக்கு ஒரு கையில வர மாதிரி தெரியுது. மச்சான் தெம்ம பிஸியா? இல்ல மச்சான் நீ உண்மையா உடம்பு இருக்கிற வலிமைக்கு காடி என்ன மச்சி லோரியே நீ நானே தூக்கலாம். நீ பெருமையா பேச பிடிச்சிக்காதா? புரிஞ்சுலாம் பிடிச்சிக்காதா? மச்சான் கத்துக்கணும். எறும்பா இருக்கு. தூக்கி கத்துக்கணும்.
சொன்னால்